விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கடம்பூர் ராஜு அதிமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். கருணாநிதி திமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். பாண்டி நாம் தமிழர் கட்சி, பாலசுப்ரமணியம் தாவேகா சார்பாக போட்டியிடுறாங்க. நம்ம முதல் கட்ட கலாய்வில் கடம்பூர் ராஜுக்கு ஒரு முன்னிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இந்த முறை ஒரு ஜாதிய பின்புலத்துடன் தான் திமுக இங்கே களம் காணும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் இந்த பக்கம் நாயுடுனா இந்த பக்கம் தேவர் சமுதாயத்தை நிறுத்துவாங்கன்னு சொன்னோம். அதே போல் கருணாநிதியை நிறுத்தியிருக்கிறார்கள். தாவேக்காவும் இங்கே பெரிய அளவு வாக்குகளை பிரிக்கிறது. ஆரம்பத்தில் அதிமுகவுக்கு நல்ல முன்னிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தா திமுக இங்கே ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சாரத்திலேயே நமக்கு தெரிய வந்தது. களம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பாலசுப்ரமணியம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. கோவில்பட்டி கடலை மிட்டாயை ருசிக்க போவது யார், அதிமுகவா திமுகவா? நான் கோவில்பட்டி தொகுதியில மொத்த வாக்குகள் 2,41,660 வாக்குகள் இருக்கு. அதுல பதிவான வாக்குகள்னு பார்த்தாச்சுன்னா 1,96,807 வாக்குகள் பதிவாயிருக்கு. சுமார் 79.37% வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல முதல் நம்ம கலாய்வுல சொல்லும் போது அதிமுக அதிகப்படியான வாக்குகள்ல வெற்றி பெறும், மறுபடியும் கடம்பூர் ராஜ் அவர்கள் எம்எல்ஏவாக 4வது டைம் உட்காருவாருங்கிறது தான் நம்ம கலாய்வுல சொல்லியிருந்தோம். ஆனா அப்ப நம்ம சொல்லும் போதே என்ன சொன்னோம்னா, திமுக ஒரு தேவர் சமுதாயத்தில் உள்ளவர் நிறுத்துறாருன்னா கண்டிப்பா நம்மளோட போட்டி நிலவும், அதிமுகவா திமுகவாங்கிறது ஒண்ணு வரும் அப்படிங்கறத கொண்டு வந்தோம். அதே மாதிரியே திமுக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கருணாநிதி அப்படிங்கிறவர் அவர் கோவில்பட்டி நகர சேர்மன், அவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை நிறுத்தியிருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவர் பாண்டி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அவர் கைத்தாறு இடத்துல உள்ளவர், அவரும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில அவர் சாட்டை துறைமுருகன் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாப்புல, கோவில்பட்டி தொகுதி இதுவரைக்கும் ஒரு மறவன் இல்லையா, வீர மறவன் இல்லையாங்கிற ஒரு இதை கொண்டு வருவாங்க. அதாவது தமிழ், அவர் மரவன் சொல்றது தமிழன் இல்லையான்னு கொண்டு வராப்புல. ஏன்னா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், ஒரு தெலுங்கு பேசுறவங்க தான் மாத்தி மாத்தி கோயில்பட்டி சட்டமன்றத்தை பிடிக்காங்க, அதுல ஒரு வீரத்தமிழன் இல்லையாங்கிற மாதிரி ஒரு சாட்டை துறைமுகம் பேசியிருப்பாப்புல. அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில ஒரு தேவர் சமுதாயத்தில் உள்ளவர் பாண்டிங்கிறவரை நிறுத்துறாங்க. விஜயில நிறுத்துறவர் ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் அவர் நிறுத்திருக்காங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு மும்முனை போட்டியா உட்கார்ந்துருக்கு. எப்படின்னா, அதிமுகவா திமுகவா, அதுக்கடுத்து இது விஜயோட ஓட்டை வச்சுதான் அதிமுக திமுகங்கிற மாதிரி தான் இந்த கலாய்வு இருக்கு. இப்போ நாயுடு சமுதாய ஓட்டுகள் ஃபுல்லாமே அதிமுக விழுந்திருக்கு, தேவர் சமுதாய ஓட்டுகள் ஃபுல்லாமே திமுக விழுந்திருக்கு கோயில்பட்டி சட்டமன்றம் பொறுத்தளவு. அதுல பாலசுப்ரமணியன் அவர் விஜய் கட்சியில் உள்ளவருக்கு செட்டியார் சமுதாய ஓட்டுகள், அவர் செட்டியார் அப்படிங்கிறதை வெளிப்படையா சொல்லியே என்ன செய்யறாருன்னா, அவங்களுடைய சமுதாய மக்களை சந்திச்சு அந்த ஓட்டு வங்கி விஜய்க்கு மாறி இருக்கு, செட்டியார் சமுதாய ஓட்டுகள். இப்போ நாடார் சமுதாய ஓட்டுகள் எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா, இங்க இந்த மார்க்கெட்டு பிரச்சனைகள், மார்க்கெட்டை நம்ம இது பண்ணி ஒரு புதுசா அவங்க வெளியே அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க மார்க்கெட் கொண்டு போனது, இந்த சந்தை கொண்டு போனது, அதை அதை திறந்து வைக்கிறதுக்கு, அதை அடிக்கல் நட்டுறதுக்கு எல்லாமே நம்ம கீதா ஜீவன் அவங்களையும் அப்பாவும் 2 பேரையும் கூப்பிட்டு அந்த நாடார் சமுதாயங்கிற இதுல அவங்க சமுதாயத்துக்காரங்க அவங்க முன்னிலைப்படுத்தி இந்த இடத்துல அவங்க கடும் போட்டிக்கு எடுத்து அவங்க தனிப்பட்ட மார்க்கெட்டை கொண்டு வந்தது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்க திமுகவில் நாடார் சமுதாய ஓட்டுகள் கொஞ்சம் அதிருப்தியாக இருந்துச்சு. அதை மறுபடியும் அவங்க கீதா ஜீவன் இவங்க எல்லாமே உள்ள அந்த சமுதாய மக்கள் அந்த மார்க்கெட் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேசி, இந்த வட்டம் கண்டிப்பா நீங்க அதை நீங்க மனசுல வைக்கக்கூடாது, போடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருக்காங்க. அது நாடார் சமுதாய ஓட்டுகள் முழுமையா விழுந்திருக்கா அப்படிங்கிறது சந்தேகம் தான் திமுகவுக்கு. ஆனா அதே மாதிரி மற்ற சமுதாயத்துக்காரங்களும் திமுக அப்படிங்கிறத பார்க்கும்போது தேவர் சமுதாயத்தை தவிர மற்ற சமுதாயத்துக்காரங்களும் போட்டிருந்திருக்காங்க. இங்க சசிகலா அம்மாவுடைய கேண்டிடேட் நின்றாப்புல, அவங்க இடையில கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அவங்க உள்ள போனோம்னா அன்னைக்கே நாங்க கூட்டணி விட்டு விளைவிக்கிறோம், எங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஜோதி முத்துராமன் இங்க ஒரு பேட்டி கொடுக்காரு. மறுநாளே என்ன அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு தெரியல, நாங்க வாபஸ் வாங்கணும்னு சொன்னதை மறுநாள் எங்களுக்கு உள்ள இது முன்கோபம், எங்களுக்குள்ள அந்த இனத்துக்குள்ள முன்கோபம், அதனால நாங்க அப்படி பேசிட்டோம், ஆனா நாங்க மறுபடியும் தொடர்ந்து பயணிக்கோம்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா பிரச்சாரம் பெரிய லெவல்ல பண்ணிக்கல. அப்படிங்கும்போது அந்த தேவர் சமுதாய ஓட்டுகள் தனிப்பட்ட முறையில் சசிகலா அம்மாவுக்கு போன மாதிரி தெரியல. அது சரி திமுகவுக்கு தான் ஃபுல்லா வந்த மாதிரி இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது. திமுக
ஆன தேவர் சமுதாயம் மற்றும் மற்ற சமுதாயங்களும் போட்டதுனால அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது. அப்படி போகும்போது இழுபறியா தான் வந்து என்ன செய்யும், அவர் சுப்பிரமணியன் நிற்கும் போது 400 ஓட்டுல தான் வந்து அவங்க அதிமுக 2வது ரீகவுண்டிங்ல தான் வெற்றி பெற்றதை அறிவிக்காங்க அம்மையார் இருக்கும்போது. அது மாதிரிதான் இந்த ஓட்டமும் வந்து ஒரு 1000 5000க்குள்ள தான் வந்து வெற்றி வாய்ப்புகள் வரும். அதை தாண்டி போக வாய்ப்பு இல்லை. திமுகவும் இல்ல அதிமுகவா அப்படின்னு தான் இருக்கு. நம்ம அதிமுகவா திமுகவா இருந்தோம், இப்ப திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற இதுலதான் இழுபறியில வந்து கோவில்பட்டி சட்டமன்ற இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் கருத்து கணிப்பு நம்ம நடத்தியிருக்கிறோம். அதில் வந்து முதற்கட்ட கலாய்வில் நம்ம கடம்பூர் ராஜுக்கு நல்ல எட்ஜ் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் நம்ம அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னோம், தேவர் சமுதாய ஒரு கேண்டிடேட்டை திமுக கண்டிப்பாக நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே போல தான் இருக்கிறது. கூடவே இந்த விஜய் அவர் பிரிக்கக்கூடிய ஓட்டு தான் ஜெயிக்க போவது திமுகவா இல்லை அதிமுகவா அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுவும் 2000 3000 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் யார் ஜெயிச்சாலும் இருக்க போகுது. அந்த வாக்கு வித்தியாசங்கிறது அவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கோவில்பட்டியை பொறுத்தளவு முழுமையாக ஒரு ஜாதிய அரசியலை முன்னெடுத்தியே நடக்குது. சமூக நீதி பேசக்கூடிய மாநிலம் அப்படின்னு மார்த்தட்டுறாங்க. ஆனால் இங்கே முழுவதுமாக ஜாதி அதுதான் இங்கே முக்கியமாக பிரதானமாக இருக்கிறது. நாயுடுவா தேவரா அப்படிங்கிற அளவுக்கு இங்கே போயிட்டுருக்குது. நமக்கு தொடர்ந்து கவனிப்போம். மே 4ஆம் தேதி தான் இதற்கான முழுமையான முடிவு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இழுபறி மும்முனை போட்டி இருக்குது. ஆனால் போட்டி வந்து அதிமுக திமுகவுடையே இருக்குது அப்படிங்கிறது தான். விஜய் யாருடைய வாக்குகளை அதிகமாக சாப்பிட்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் தீர்ப்பு மாறும் அப்படிங்கிறது தான் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.